Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 12th இங்கிலீஷ்ல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பேராகிராஃப்ல நம்ம இப்போ தேர்ட் பேராகிராஃப் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஆல் த வேர்ல்ட்ஸ் இஸ் a stage அப்படின்ற இந்த போயம் பத்தினோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த போயமோட நேம் வந்து நம்மளுக்கு என்ன, ஆல் த வேர்ல்ட்ஸ் இஸ் a ஸ்டேஜ்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ போயட் வந்து யாரு, வில்லியம் ஷேக்ஸ்பியரா இருக்காங்க. இதனோட தீம் என்னவா இருக்கு, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்னுடைய ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸை வந்து இங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஸோ ஷேக்ஸ்பியர் கம்பேர் த வேர்ல்ட் டு ஸ்டேஜ். அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டேஜ், அதாவது வேர்ல்டை வந்து ஒரு ஸ்டேஜ் கூட கம்பேர் பண்றாங்க. ஸோ லைஃப் வந்து ஒரு டிராமாவாகவும் அதுல இருக்க ஆல் மென் அண்ட் விமன் எல்லாமே ஆக்டர்ஸாகவுமே இருக்காங்க அக்கார்டிங் டு ஷேக்ஸ்பியர். ஸோ ஹி டிவைட்ஸ் த லைஃப் இன்டு 7 ஸ்டேஜஸ். ஸோ 7 ஸ்டேஜா வந்து டிவைட் பண்றாங்க. ஸ்டேஜ் 1 வந்து இன்ஃபேன்ட் ஸ்டேஜா இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருக்கு. ஸோ ஹி கிரைஸ் inconsolably, he is taken care by a nurse, he challenges the patient of a mother. என்னன்னா அதை வந்து அந்த சின்ன பிள்ளையா இருக்கு, அந்த இன்ஃபேன்ட் ஸ்டேஜ் வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருக்க போது. அதுல அவங்க ரொம்ப அழுதுட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு நர்ஸால டேக்கன் கேர் பண்ணப்படுவாங்க. அவங்களோட மதரோட பேஷன்ஸை ரொம்ப சோதிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்கூல் பாய் செகண்ட் ஸ்டேஜ், இன்ஃபேன்ட் பிகம்ஸ் a child. ஸோ அப்படி குட்டியா இருந்த அந்த இன்ஃபேன்ட் வந்து நம்மளுக்கு சைல்டா பிகம் ஆகுறாங்க. ஸோ ஹி ஹாஸ் காட் அ க்ளோயிங் ஃபேஸ், ஹி கோஸ் டு ஸ்கூல் அன்வில்லிங்லி வித் ஹிஸ் பேக். சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்து அழுதுட்டே ஒரு வில்லிங்கே இல்லாம வந்து நான் போல ஸ்கூலுக்கு அப்படி சொல்லி போவாங்களா. ஸோ அந்த மாதிரியான அன்வில்லிங்னஸ் தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டேஜ் வந்து லவர் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. ஸோ மேன் ரீச்சஸ் இஸ் அடலசன்ட் ஸ்டேஜ். ஸோ இதுல வந்து அவங்க அடலசன்ட் ஸ்டேஜ் வந்து ரீச் பண்ணிடுவாங்க. ஹி இஸ் ரொமான்டிக் நவ், ஹி இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஹிஸ் லேடி லவ். ஸோ அவங்களோட லேடி லவ்க்கு வந்து அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. ஹி கம்போசஸ் சாங் ஆன் ஹர். ஸோ அவங்களுக்கு வந்து சாங்ஸ் பாடுறது, சாங்ஸ் இது பண்றது, இது எல்லாமே நடக்கும். ஹி புட்ஸ் அப் வித் ஆல் த ஃப்ரஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் 4 என்ன சொல்றாங்க, சோல்ஜர்னு சொல்றாங்க. என்னன்னா நவ் த மேன் பிகம் அ சோல்ஜர். ஸோ அவங்க இப்போ என்ன ஆயிடுவாங்களா, சோல்ஜர் மாதிரி ஆயிடுவாங்க. எப்படின்னா the challenges of the battlefield romanticize him. He grows beard as a proof of his manliness. அவங்களோட மேன்லினஸ் தெரியறதுக்கு அவங்களுக்கு வந்து பியர்ட்லாம் வந்து வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. He takes oath due to his training in army. He cherishes honor, fame, recognition. The cannon of the enemy holds little scare of him. Even death does not deter him அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து ஸ்டேஜ் 5 வந்து நம்மளுக்கு ஜட்ஜா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. During the stage he talks like a judge. ஸோ இந்த பெரியவங்களாம் வந்து கொஞ்சம் பேசுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அவங்க கிட்ட அவங்க வந்து சமாதானம் பண்ணுவாங்க, கரெக்டா இவங்க சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லல. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் நம்ம இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ ஸ்டேஜ் 5 வந்து நம்மளுக்கு ஜட்ஜுன்னு சொல்றாங்க. டியூரிங் திஸ் ஸ்டேஜ் he talks like a judge. He shows his wisdom and experience. ஓகேவா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் விஸ்டமையும் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. 6th ஸ்டேஜ் வந்து ஓல்டு மேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேஜ் the limbs and organ of a man become weak. ஸோ மேனுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே இப்போ என்ன ஆகும், வீக் ஆக ஆரம்பிக்கும். He lost his memory power. ஈவன் அவங்களோட மெமரி பவர் என்ன ஆகுது, லாஸ் ஆகுது. He never mind others comments. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்ற அந்த ஒரு கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து he never மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹி வியர்ஸ் பேகி ட்ரெஸ், ஹி ஹேட் அ விஸ்லிங் டோன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ரொம்ப வீக்கா ஓல்ட் ஆகுது இல்லையா, ஸோ இந்த மாதிரி ரொம்ப வீக்கா அது மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 7th ஸ்டேஜ் தான் என்னன்னா செகண்ட் சைல்டிஷ்னஸ். என்னன்னா திஸ் இஸ் அ ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் அ மேன்ஸ் லைஃப். ஹி லாசஸ் ஹிஸ் கண்ட்ரோல். அவங்களோட கண்ட்ரோலே அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு டீத் எல்லாமே விழுந்துரும், அதை டீத் இருக்காது, மெமரி பவர் இருக்காது, ஐசைட் அவ்வளோவா இருக்காது. ஸோ ஹி எக்ஸ்பர்ட் டெத் அட் எனி டைம். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றாங்க, 7th ஸ்டேஜ் சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஆல் த வேர்ல்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய 7 ஸ்டேஜஸ் ஆஃப் மேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான 3 பேராகிராஃபுமே நம்ம போயம்ல எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த எல்லா வீடியோ உங்களை வந்து ரீச் பண்றதுக்கு மறக்காம வில்லன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.